ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் மேலே பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் முடியல. ஏன்னா நைட்டு தூங்கிட்டாங்க. சரிங்களா, அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா அவங்களுடைய நெக்லஸை பறி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கார். அப்படின்னும் போது இவங்க நல்ல பிளான் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த டீம் ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. உண்மையிலே நம்ம அந்த டீமுக்கு ஹாட்ஸாக தான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் அப்படியே வந்து கரெக்டாக புரிஞ்சு சுபிக்ஷா டப்புன்னு எதிர்க்கிறாங்க. விக்ரம் தூங்கவே இல்லை. அந்த பக்கம் யார், திவ்யா தூங்கவே இல்லை. ஸோ மாறி திடீர்னு பார்த்தா அமித் வராரு, சூப்பராக வந்து பண்ணாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சாண்ட்ரா, நடுவில் கொஞ்சம் கமருது எந்திரிச்சார் போல இருக்குது. அவளை ரம்யா இருந்தாங்க. மற்றபடி எல்லோரும் தூங்கியாச்சு. இன்னும் இதில் ஒரு கொடுமைன்னா, அதுக்கு முன்னாடி நாள் முழிச்சிருக்காங்க போல இருக்குது. ஆனால் 3 நாளும் எஃப்ஜே தூங்கியிருக்காப்புல. இவர் இப்போ மட்டுமா தூங்குறாரு? போன ஸ்கூல் டாஸ்க்லேயும் ஃபுல்லாக வந்துட்டு நைட்லாம் தூங்கிட்டாப்புல. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள். எஃப்ஜே வந்து தூக்கிட்டாங்க, இந்த டீம் விட்டு தூக்கிட்டாங்க. அதில் தான் ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். இப்போ காலையில் பெரிய பிளான் போடுறாங்க. என்ன பிளான் போடுறாங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் இது 9வது வாரம், அடுத்தது 10வது வாரம். 10வது வாரத்தில் நாமினேஷன். ரம்யாலாம் பதறாங்க. டபுள்யூஷன் கண்டிப்பாக இருக்கும், டைரக்ட் நாமினேஷன் வேறு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இதை எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகளாக சொல்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு கமருதி ஒரு யோசனை சொல்கிறாரு, கலவரம். என்ன ஏன் கலவரம் சொல்கிறீங்க அப்படின்னா, கலவரம்னா கேஸ் கிடையாது. எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஒருத்தராக பண்ணால் பிரச்சனை, கலவரமாக பண்ணால் அது கலவரம்னு சொல்லிட்டு இது பண்ணி கேஸை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து பெட்ஷீட் எடுத்து போய் போடுவோம், போட்டு அமுக்குன்றார். என்ன இது, வேறு வழி கிடையாது. இந்த டாஸ்க் இன்னையோட முடிய போகுது. ஒரு பிளான் என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவிட்டி ஏரியாவில் இது பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டியாக போகும்போது இவங்க எப்படி பண்ணாங்களோ அதேமாதிரி பிளாக் பண்ணுறாங்க. அதேமாதிரி நிறையா அப்படி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. எனக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து முழிச்சிட்ருக்காங்க, நான் மட்டும் நம்ம டீமில் முழிச்சிட்ருக்கேன், ரம்யா முழிச்சிட்ருக்கேன். ஒருத்தர் இருந்தால் நைட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2 பேர் தான் முழிச்சிருந்தாங்க. ஏதாவது கலவரம் பண்ணி தூக்கியிருக்கலாம். ஒருத்தரும் எழுந்திருக்கல அப்படின்ற மாதிரி காண்டில் இருக்காங்க. அதுலேயும் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நான் உட்காந்துக்கிறேன். மற்றபடி என்னால் வந்து எதுவும் நான் வந்து பண்ண மாட்டேலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னாங்க. எல்லோரும் பேசுகிறாங்க. எஃப்ஜே மட்டும் உள்ளே வர மாட்டாரு. ரம்யா கூட வந்து ரம்யா கிட்ட சொல்ல, ஏங்க நம்ம பேசிட்டே இருக்கோம், அவன் பாட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு. கடைசியாக வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவை சொல்கிறாங்க. ஆனால் கமருதீன் சொல்கிறது சூப்பரான ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. ஏன்னா கலவரம். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, போட்டுட்டு எடுத்தவன் வந்து அங்கேயே தான் நிற்கணும், எடுக்காதவன் ஓடணும். அப்போ எடுக்காதவன் பின்னாடி எல்லாருமே ஓடுவாங்க. புரியுதுங்களா? 4 பேர் 5 பேராக போயிட்டு மொத்தமாக எல்லா டீமே போட்டுட்டு எடுத்துடணும் ஒருத்தர், எடுக்காதவங்க ஓடணும். அப்போ எல்லாருமே அந்த பின்னாடி போகும்போது நம்ம நைஸாக வந்து இதை எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து வேறு ஐடியா வந்து ஒன்று வேணால் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கோட்டை விட்டாங்க, அதான் உண்மை. ஏன்னா ஒரு சூப்பரான சாண்ட்ரா சொல்லிப்பாங்க ஒரு விஷயம், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், டூருக்கு வந்திருக்கோம், கேம் விளையாட வந்திருக்கோம். அதுவும் இது வந்துட்டு இங்கே இத்தனை நாள் இருக்க கேமு சுற்றி, அதாவது தொடர்ந்து கேம் விளாண்டுட்டே இருக்கும். இதில் கொடுமை என்னென்னா, நேற்று தான் பிக் பாஸ் தான் அவ்வளோ கழிவு ஊற்றிருக்கார். என்னோட இதை வந்து நீங்கள் இழந்துட்டீங்க, முடிஞ்சால் ஏன் பண்ணுங்கன்றார். இப்போ நீங்கள் எவ்வளோ அலர்ட்டாக இருந்திருக்கணும். ஆப்போசிட் டீமு வந்துட்டு மொக்கையாக நினச்சிருந்தா ஆப்போசிட் டீம் கன் மாதிரி வேலை செஞ்சுட்டாங்க. பிரஜன் வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கடைசியில், ஆனால் அவர் பண்ணார் பாருங்க, தூக்கி மேலே போடுவார் அவர். என்ன நடக்க போது தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கமருதீன் ஒரு பிளான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளான் தான், வேறு வழி கிடையாது. எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு 2 பேர் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து நல்லா ஹாயாக உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டாருன்னா அவள் தான் அந்த இடம் பொசிஷன். டக்குன்னு பிளாங்கெட்டை போடும்போது அது எடுக்கிறதுக்குள்ளே டைம் இருக்குது. அதுங்களும் டக்குன்னு பாஸ் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா இதுவாகிடும். வேறு வழி கிடையாது. என்ன நடக்கும்போது தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.